ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போது ரூட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எபிசோட் நம்பர் 13 கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணிடுவே பாருங்கள். வாங்க வீடியோ கால் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் எல்லாம் நிறுத்திருப்பாங்க. அந்த பொம்மை இதுக்குள்ளே நம்ம தீம் பசங்களாம் அங்கே சுற்றின்னு இருப்பாங்க தெரியுமா, அங்கே தான் நிறுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குச்சி சட்ரா வந்து சரியான ஆக்டிவேட் பண்ணிட்டு போகுது. அங்கே வந்து ஒரு பொண்ணுல உன்னை கொல்ல விட மாட்டேன் அப்படி சொல்ல அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாடு கூட ஒரு 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ அவன் சொல்லுவான் உன்னை கொல்லாத விட மாட்டேன்னு. இதை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுவாள் அந்த பொண்ணு. சரி ஆரம்பிப்போம்மா. ஸோ இவன் பார்த்திங்கன்னா சாபாஸோட கத்தியா, இந்த கத்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். திடீர்னு கயிறெல்லாம் இருக்கும், கயிறு அறுத்து விட்டுருவான். எப்படான்னு அப்படி கேட்குவான். கயிறேண்டா அறுத்து விட்ட, இதெல்லாம் நான் சின்ன பிளான், உன் சண்டைக்கு ரெடியான்னு சொல்லுவான்னா அந்த லாடு உட்காந்து அப்படி எங்ககிட்டே சண்டை போட பார்க்க போறியான்னு சொல்ல போது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சட்ரா யாரோ ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுருப்பான். அவளை நீ சாவ போகிறேன்னு சொல்லி கத்தியை வச்சு சண்டை போடும். அப்போ நம்மளோட சட்ராவில் காப்பி ஜூஸ் யூஸ் பண்ணான்னு பார்த்தா நீ காப்பி பண்ண போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டேனா, அதான் நான் பின்னாடி போய் நான் ஜூஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா சட்ராலேருந்து தப்பிப்பா. அங்கே அப்படியே அந்த சைட் பார்த்திங்கன்னா லைட்னிங் மாதிரி ஏதோ ஒன்று கோல்டு கலரில் தண்ணிங்க நடந்து போயிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சாட்ரா ஒரு கல்லுக்கு மேலேருந்து எங்கே இருந்து அட்டாக் பண்ண போகிறேன், எப்படி அட்டாக் பண்ண போகிறேன்னு தெரில. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம பரோட்டோ பார்த்திங்கன்னா அங்கே அந்த என்னது பிங்க் கலரோ பர்பிள் கலரோ ஏதோ ஒரு கலர் வச்சு கண்ணு சவன் பரோட்டோ பாய்டான்பா அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இந்த சைடு போனேன்னு கேட்க அப்படியே இங்கே உக்காக பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர்கிட்ட ஒரே ஒரு கத்தியை வச்சு சண்டை போட்டுருப்பார். ஒரு தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகமே சாதிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா சட்ரா வேறு எங்கே இருந்து அட்டாக் பண்ண போகிறான்னு தெரியாத கன்ஃபியூன் ஆகும். திடீர்னு லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸு லைட்னிங்கில் வந்து ஒரு எலமெண்ட் வரும். லைட்னிங் சூறா வந்து அப்படியே நம்ம சட்ரா வந்து தண்ணியில் தள்ளி விட்டுரும். ஸோ நம்ம சட்ராவில் யூஸ்ப்பா இது எப்படி தடுக்க போகுது, நான் திருப்பி வேறு ஜுட்ஸு யூஸ் பண்ண போகிற சொல்ல நம்ம சட்ராவில் திருப்பி ஏதோ ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். அது என் ஷேடோக்குள்ள தான் இப்போ இருக்க நான் நிஜமான இவன் சொல்லிட்டு அவளோட ஜுட்ஸு அந்த பொண்ணோட ஜுட்ஸுவை காப்பி பண்ணு. ஸோ ஒரு வழியாக சட்ரா அந்த ஜுட்ஸுவை காப்பி பண்ண கற்றுங்கன்னு சரிங்க மூலிமா ஒரே பேர் ஒரே ஒரு ஜுட்ஸுவால் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நீ இந்த ஜுட்ஸுவை காப்பி பண்ண முடியும், இது என் சீக்கிரம் சைல்டு ஜுட்ஸு இப்போ வாட்டர் ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் ஜுட்ஸுன்ட்டு ஒரு அட்டாக் பண்ணுவான். சட்ரா பண்ணிட்டு போவா ஏன் முன்னாடி வா, இது எனக்கு என் முன்னாடி நீலாம் ஒரு கால் தூசின்னு வா. இது தண்ணியிலேருந்து ஒரு சுறா வரும். அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம மிட்சுக்கு பையன் வேறு மேலே போயின்னு இந்த ஸ்க்ரோல்னாப்பா நீங்கள் கேட்டிங்க, இந்தாங்கப்பா நீங்கள் ஸ்க்ரோல். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர்னே வருது. பரோட்டோவில் அந்த பர்பிள் கலர் கலந்து வச்சு கொண்டு சண்டை போட அப்படி பார்த்தீங்கன்னா செம்மையாக சண்டை போட்டாடா நண்பன் சொல்லிட்டு அவன் வருவான். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை போட சாரிடா பரோட்டோ நண்பன் சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே திருப்பி நம்ம சட்ராவை காமிச்சா தண்ணிக்குள்ளே வந்து 2 பேரும் கரங்கி போன காகாமதையே எழுந்து வராங்க. அப்படியே இங்கே 2 பேருக்கும் சண்டை நடக்கும். அந்த உடம்பு சுற்றி அந்த ஆரவ மாதிரி அந்த கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அதில் கூட 2 பேர் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், சின்ன வயசில் அந்த பொண்ணோட ஃப்ளாஷ்பேக்கு காமிப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே ஒக்காகையை காமிச்சா அவர் கட்டி உடஞ்சி போயிருந்தானோ, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒரு ஓக்காக்கே நான் எப்படியாவது என் லீஃப் வில்லேஜ்னு வருது, என் வில்லேஜை நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இல்லை சொல்ல நெஞ்சில் குத்து வாங்கிறதோட சாய்வார்னு பார்த்தா நான் சண்டை போடுவேடாடு சண்டை போட ஆரம்பிக்க போது அங்கங்கே வந்து கொட்டணும். பார்த்தீங்கன்னா ஜாமாசு கத்தி சாக போகிற ஜாமாசுவோட கத்தியா அப்படின்னு சொல்லிட்டு தட்டு விட்ருவார். இதுக்கு உண்மையான சொந்தக்காரன் நீ இல்லை, இந்த கத்தி யூஸ் பண்ணுற தகுதி கூட உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஜாமாசு கத்தியை வாங்கினோன்னே அந்த குண்டாக இருக்கிறோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உயர்வான். அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பெரிய கத்தி வச்சுருக்குவேன் ஒன்று நம்மளோட டாப்பர் கூட சண்டை போட்டுருப்பான். டாப்பரில் அவனோட வெப்பனை சுற்றியெல்லாம் மாட்டி சண்டை போடுவாங்க. அவனோட வெப்பனும் பெருசாக இருக்கும், இவனோட வெப்பனும் பெருசாக இருக்கும். ஸோ 2 பேருக்குள்ளே சண்டை நடக்கும். நீயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், 2 பேருக்குள்ளே ஸ்ட்ராங்காக சொல்லி சண்டை போட அப்படின்னு நம்ம டாப்பர் அவனோட கல்லை வச்சுட்டு கத்தி வச்சு போட்டு தள்ளிடுவான். ஆனால் விட்டால் விட மாட்டேன் சொல்ல என்னடா நடக்குது டப்பான்னு வெடியும் என்ன வெடிஞ்சது காமிக்க மாட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சட்ரா அந்த பொண்ணை சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே சண்டை போடலாம் ஏதோ ஒலிலாம் காமிச்சின்னு அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே சண்டை போடுவாங்க. அதுதானே என்னன்னே தெரில. இந்த பொண்ணு வேறு என் ஃப்ளாஷ்பேக்கை பற்றி உனக்கு தெரியாது, நான் ஏன் இந்த பாதையை செலக்ட் பண்ணேன்னு கூட உனக்கு தெரியாது, நீ ஏன் என் கூட சண்டை போடுற அப்படின்னு கேட்க, ஏன்னா இந்த வில்லேஜை நான் காப்பாற்றணும், நீ இந்த வில்லேஜோட சேர்ந்தவன இல்லை, நீ எது காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன்னா, ஆனால்
இது ஒரு வில்லேஜ் நான் சொல்லிட்டு சாப்பிட்றேன் வந்து அந்த பொண்ணை தோக்கடிக்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி போய்டும்னு பார்த்தா நம்ம சாப்பிட்ற தோக்கடிச்சிருப்பா. அப்படியே பொருட்டு அடி வாங்குறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. டாட்டா பாய் பை சி யூ டாட்டா.